நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீட்டு நுகர்வு சுகாதார ஆய்வு யாரால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே, ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் ஆரம்பிச்சு ஒரு சர்வேன்ற இதுல முடிஞ்சதுன்னா இதை எடுக்கிறது யாருன்னா என்எஸ்ஓ தான் எடுப்பாங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை எடுப்பாங்க. சரியா? ரைட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த பிரைமரி டிரைவர் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமிக் growth? பின்வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முதன்மையான உந்து சக்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது பிரைமரி டிரைவர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார் தான். செகண்டரி செக்டார்னா மேனுஃபேக்சரிங், ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரும். தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான ஃபேக்டரிஸும் இருக்கு, அதிகமான ஃபேக்டரி ஒர்க்கர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. அதனால செகண்டரி செக்டார் தான் நம்மளோட தமிழ்நாடு எக்கனாமியோட பிரைமரி டிரைவர். ஓகேங்களா? தமிழ்நாடு எக்கனாமி வளர்ச்சி அடைகிறதுக்கு முதன்மையான காரணமாக இருக்கிறது இந்த இரண்டாம் துறை தான். அடுத்தது, as per நித்தி ஆயோக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், மகாராஷ்டிரா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. தமிழ்நாடு ரேங்க் செகண்ட் வித் ஸ்கோர் ஆஃப் 64.41. ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் படி தமிழ்நாடு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நம்மளோட ஸ்கோர் என்னன்னா 64.41. இதெல்லாம் ஃபேக்ட் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ போத் கரெக்ட். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே. இந்த சர்வேவை தான் என்எஸ்ஓ எடுக்கிறாங்கன்னு முதல் கொஸ்டின்ல பார்த்துருந்தோம். ஸோ அந்த சர்வே படி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் 95.6% இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் இன் அர்பன் ஏரியாஸ் 97.8% இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்னா மருத்துவமனைகளுக்கு போய் பிரசவம் பார்க்கறது, அதை தான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஸோ ரூரல் ஏரியாஸ்லையும் சரி, அர்பன் ஏரியாஸ்லையும் சரி ஹையா தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த சர்வேலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஆவரேஜ் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றோம் அப்படின்னா ஆவரேஜா கையில இருந்து எவ்வளவு காசு நம்ம செலவு பண்றோம்னா 11,285 ரூபா. மீதி எல்லாம் இன்சூரன்ஸ் கவரேஜ்ல வந்துடும். சரியா? இது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆவரேஜ். ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா அதே ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் ஹெல்த் சர்வேல இருந்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. இந்தியா ஹாஸ் ரெஜிஸ்டர்ட் அ டிக்ளைன் இன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். அதாவது தொற்றக்கூடிய நோய்கள், மலேரியா, காலரா அந்த மாதிரியான நோய்கள்லாம் இந்தியாவில் கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். தேர் இஸ் அ ரைசிங் ப்ரிவலன்ஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் இந்தியா. அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அண்ட் தென் பிளட் ப்ரெஷர், சுகர், இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாயிட்டே போகுது. ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த சர்வேயோட ஃபைண்டிங்ஸ் தான். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.